பெண் சக்தி குறித்து பேசும் பிரதமர் மோடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசாதது ஏன்? மணிப்பூர் பெண்கள், மல்யுத்த வீராங்கனைகள், பில்கிஸ் பானு சம்பவங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பெண் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு பற்றி இப்போ தொடர்ந்து பேசுகிற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்புறுத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணிவிட்ட போது வாய் திறக்கவே இல்லையே, ஏன்? பாஜக அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட துரோகங்களும் துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவும் அதிமுகவும் தமிழின விரோதிகள் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. பச்சோந்தி போல அடிக்கடி நிறம் மாறக்கூடியவர் டிடிவி தினகரன் என பழனிசாமி விமர்சனம். துரோகத்துக்கு பேர் போன பழனிசாமி தான் பச்சோந்தி என டிடிவி தினகரன் பதிலடி. பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு கூட தெரியாது அவருக்கு. சேக்கிலார் எழுதுறாரு, அவர் பேசுறார். அவர் என்னை பார்த்து தேடியில போய் பச்சோந்தி எழுதுறார். சிதம்பரத்தில் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. 1 மணி நேர சோதனையில் எதுவும் கிடைக்காததால் வெறும் கையுடன் திரும்பி சென்றனர். சென்னையில் வாகன பேரணி மூலம் மோடி வாக்கு சேகரிப்பு. சென்னை தன் மனதை வென்றுவிட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவு. திண்டுக்கல் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதை கலைந்து சென்ற மக்கள். காலி நாற்காலிகள் முன் எடப்பாடி உரையாற்றியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் மோடியிடம் மீண்டும் நாட்டை கொடுத்தால் இந்தியாவையே மறந்துவிட வேண்டும். நீலகிரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த சீமான் கடும் விமர்சனம். வாக்காளர்களை கவர நூதன வழிகளை கையாண்டு வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. கிரிக்கெட் விளையாடியும் நடனமாடியும் உணவு பரிமாறியும் வாக்கு கேட்பு. கூட்டணியை முறித்ததால் அதிமுகவை பாஜக மிரட்டியதாக வைகை செல்வன் பரபரப்பு குற்றச்சாட்டு. ரைட் விடுவோம், முக்கிய நிர்வாகிகளை தூக்குவோம் என பல வழிகளில் மிரட்டல் வந்ததாக புகார். விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி பரப்புரை. பிரச்சார பாடல் ஒலித்த போது வாகனத்தில் இருந்தபடி உற்சாக நடனம். அடிச்சு சொல்லு, ஜோரா சொல்லு, ஜெயிக்கிறது என்ன சின்ன, நம்ப சின்ன, நல்லா சொல்லு, அடிச்சு சொல்லு, ஜோரா சொல்லு, ஜெயிக்கிறது. கரூர், சேலம் உள்ளிட்ட 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். திருப்பத்தூரில் 107 டிகிரி வெப்பம் பதிவானது. தெலுங்கானாவில் 106 அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்த தேர்தல் ஆணையம். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றதால் நடவடிக்கை. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மாவின் அதிரடியால் கடைசி வரை அனல் பறந்த போட்டி.
IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. தோல்வியை சந்திக்காத ராஜஸ்தான் அணியின் வெற்றி பயணம் தொடரும் என எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.